refreshing partner. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. என்ன கேளுங்க, ஏன் இத்தனை நாளாக கிரிக்கெட் வீடியோ போடல? சாலா நீ யாருடா? இந்தியா தோத்து போச்சு, அதை யாரா கேட்க முடிஞ்சுதா இப்படின்னு சொல்லி லைட்டாக சமாளிப்பேன். இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா? யாரா நீ? ஸோ இப்போ இந்தியா வந்து இங்கிலாந்து சீரீஸ் விளையாடிட்டு இருக்குது. இதில் மொதல் மேட்ச் எப்படியாவது ஜெயிச்சு மானத்தை காப்பாற்றிடலான்னு ட்ரை பண்ணும்போது மழை வந்து அதை கெடுத்துருச்சு. சரி, அடுத்த T20 மேட்ச்லையாவது ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு ஓரமாக வச்சுட்டு முதல்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எங்கே அப்படின்னா, இந்தியன் கிரிக்கெட் டீம் ஏன் முதல்ல அயர்லாண்டுக்கு அகேன்ஸ்டாக தோற்று போச்சு. அது தோற்று போச்சு ரைட்டு, நீ அதை பற்றி பேச வந்தியாலும் நீங்கள் யோசிக்கலாம். பட் அதுக்கான காரணங்கள் இருக்குது, சொல்கிறேன் கடைசியில். இப்போது இந்தியாவும் அயர்லாண்டும் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 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 டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் அப்படின்னா வந்துட்டு கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா இங்கே இருக்குது, அயர்லாந்து இங்கே இருக்குது. அப்படி இங்கே இருக்கிற டீம் எப்படி இங்கே இருக்கிற டீமை தோக்கடிச்சுதுங்கிறத நம்ம யோசிக்கணும். அதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது நிறைய இடங்கள்ல, அதை பற்றி நம்ம பேசுவோம் இந்த வீடியோவில். முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியா எத்தனை சீரீஸ் ஆர் டோர்னமெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி அவுட் சைடு இந்தியன் கண்டிஷன்ஸ், அவுட் சைடு ஏஷியன் கண்டிஷன்ஸ் விளையாடிச்சுங்கிறது தான். நமக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 அடித்தோம். எப்படி? துபாயில் ஒரே கிரவுண்டில் உட்காந்து மொத்த டோர்னமெண்ட்டையும் விளையாடி கப்படிச்சோம். 2026 T20 வேர்ல்டு கப் கப்படிச்சோம். எப்படி? இந்தியாவில் விளையாடி ஜெயிச்சோம். 2023 ODI வேர்ல்டு கப்பு நம்ம ஃபைனல்ஸ் வரைக்கும் போய் ஆஸ்திரேலியா கிட்ட அகமதாபாத்தில் தோத்து போனோம். பேட் கமின்ஸ் கப்புக்குள்ளே காலை விட்டாரு, கையை விட்டாருன்னு பேசணும். எங்கே நடந்துச்சு? இந்தியாவில் நடந்துச்சு. இப்படி டோர்னமெண்ட் எல்லாம் மறுபடியும் 2011 ODI வேர்ல்டு கப் இந்தியா, 2016 T20 வேர்ல்டு கப் இந்தியா, 2023 ODI வேர்ல்டு கப் இந்தியா, 26 T20 வேர்ல்டு கப் இந்தியான்னு இப்படி ஒரு 10 வருஷத்துல நடக்கிற ஒரு 6 டோர்னமெண்ட் 2 டோர்னமெண்ட் இந்தியா. இது கேட்டால் பிசிசியோடைய ரூல்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து, இல்லை யார் வந்து இருக்கிறதுலே அதிகமாக நடத்துறதுக்கு ஃபண்டு வச்சுருக்காங்க அதை பார்த்து தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு. அப்போ சின்ன ஊர்களுக்கு வந்துட்டு ஒரு ஹோஸ்டிங் ரைட்ஸ் கொடுத்தாலும் அவங்களும் கொஞ்சம் லைட்டாக, அதாவது அந்த டோர்னமெண்ட் மூலமாக அந்த வெஸ்ட் இண்டீஸ் போன்ற நாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2024 T20 வேர்ல்டு நடந்துச்சு, USA அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் சேர்ந்து நடத்துகிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அடுத்தடுத்த கண்ட்ரிஸும் கொடுத்தா தான் அந்த நாடுகளும் வளர ஆரம்பிக்கும். நம்ம இன்னுமே ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, இந்தியான்னு இந்த மூணுத்தையும் மாற்றி மாற்றி நடத்தணும். எந்த ஒரு ஃபைனலாக இருந்தாலும் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பாக ஓவல் மைதானத்தில் வச்சிடலாம், லார்ட்ஸில் தான் நடக்கணும் அப்படின்னு பேசுறது. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இந்தியாவில் இந்த மாதிரி T20 வேர்ல்டு கப்பு, ODI வேர்ல்டு கப்பு அப்பப்போ நடத்திட்டு போயிடுறது. இந்த விஷயங்கள்லாம் முதல்ல மாற்ற ஆரம்பிக்கணும். அதை தாண்டி நமக்கு இப்போ ஃபார்மட் ரீதியாக அதிகமான மேட்சஸ் வந்துட்டு ஒரு சைடு ODI விளாடணும், ஒரு சைடு T20 விளாடணும். 24 T20 வேர்ல்டு வரப்போகுதுன்னா அப்போ அது வரைக்கும் T20 மேட்ச். அது முடிச்சோடனே பார்த்தீங்க அப்படின்னா 25 சாம்பியன்ஸ் ட்ராஃபி என்ன ஃபார்மெட்டில் வருது, ஓகே அப்போ அதுக்கேற்ற மாதிரி இந்த தடவை விளாடுவோம். இப்படின்னு அந்த ஃபார்மெட்டே வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை இதோட ஃபோக்கஸ் இப்போ இதில், அடுத்த 9 மாதத்துக்கு ஃபோக்கஸ் வந்து இந்த ஃபார்மெட்லன்னு இந்த ஒரு பிரச்சனை வேற இருக்குது. ஸோ இந்த சிஸ்டமேட்டிக் பிரச்சனைகளை தாண்டி மிக முக்கியமான விஷயம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம முதல்ல எத்தனை மேட்சஸ், டோர்னமெண்ட், சீரீஸ் அந்த செனா கண்ட்ரீஸில் விளாடுறோன்றதுல தான் முக்கியமான விஷயம் இருக்குது. அதையும் நம்ம பண்ணுறது கிடையாது. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா 4 வருஷத்துக்கு 2 தடவை தான் நம்ம வந்துட்டு இங்கிலாண்டில் போய் விளையாடிட்டே வந்திருக்கோம். அப்போ எப்படி? அப்போ இந்த ஸ்குவாடில் இருக்கிற பிளேயர்ஸ் அடுத்து முக்கியமான விஷயம் பண்ணணும். மூணாவது காரணம், இதில் இருக்கிற இஷான் கிஷன் இதுக்கு முன்னாடி எத்தனை தடவைங்க இங்கிலாந்து பிச்சில் விளையாடிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதான் 2வது மேட்ச் அவர் விளாடுறாரு. சஞ்சு சாம்சன் இதுதான் முதல் மேட்ச் விளாடுறாரு. என்னடா எனக்கு புரியலை அப்படின்னு. அப்போது இங்கிலாந்துலையும் அயர்லாண்ட்லையும் ஒரு பெரிய ஒரு முன்னாடி விராட் கோலியோடைய ஸ்டாட்ஸை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டே இருப்பார் அவர் வரிசையா. T20 வேர்ல்டு டீம்னா அடுத்த 15 வருஷத்துக்கு இவங்க தான் இருப்பாங்க. அவங்க திரும்ப திரும்ப போவாங்க. முதல் முறை, 2வது முறை, 3வது முறை போய் தோக்க போறவங்க 4வது முறை அங்கே போகும்போது ஜெயிப்பாங்க. ஏன்னா அது சேலஞ்சிங் கண்டிஷன்ஸ். என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 4வது முறை போறவங்க இது வரைக்கும் ஒரு 7 டூர் 6 டூர் போனாலே பெரிய விஷயம் இங்கிலாந்துக்குலாம் நம்ம. ஏன்னா அவங்களோட கரியர் ஸ்பேனும் முடிகிற ஸ்டேஜ் வந்துடும். அப்போ அந்த 4 சீரீஸ் போயிட்டு 5வது சீரீஸ் அவங்க திரும்பவும் போக ஆரம்பிக்கிற டைம்ல ஒரு புது பேட்ச் ஆஃப் மெம்பர்ஸும் டீமுக்குள்ள அப்படியே வருவாங்க. ஸோ இது அப்படியே ஒரு ரொட்டேஷனல் ஸ்கில்லாக போகும். பட் நம்ம என்ன பண்ணுறோம்னா, திடீர்னு அப்படியே கண்ணை முழிச்சு பார்த்துட்டு இல்லை இந்தியாவுடைய T20 டீமை மொத்தமாக நம்ம மாற்ற போகிறோம் அப்படின்ட்டு ஷ்குன்னு மாற்றி அப்ஷ்குன்னு அப்படி பண்ணீங்க அப்படின்னா, அதுவும் யாரை பண்ணுறீங்க? எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ். பட் இத்தனை நாள் அவங்க வாய்ப்பு கொடுத்து திடீர்னு இப்போ கொடுக்குறோம் அப்படின்னு. ஸோ அந்த செலெக்ஷன் கமிட்டிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே ஓரளவுக்கு ஒரு சீனியர் பிளேயர்ஸை எவ்வளோ தூரம் நம்ம வச்சுக்கணும், யங்ஸ்டர்ஸை எப்போ கொண்டு வரணும், டீமை எப்படி பேலன்ஸ்டாக வச்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் ஒரு கங்குலி, டிராவிடு, முக்கியமாக தோனியோட கேப்டன்சி இருந்த டைமில், விராட் கோலி கேப்டன்சி இருந்த டைமில் கூட எப்படிலாம் மெயின்டைன் பண்ணப்பட்டுச்சோ அதை இனிமேலே கௌதம் கம்பீர் கோச்சாகிறவர் தயவு செய்து கொஞ்சமாவது மைண்டில் வச்சுக்கணும். ஒரேடியாக நான் இப்படி மாற்றுறேன் அப்படி மாற்றுறேன்னு பண்ணால் அதுலேயும் பிரச்சனை இருக்குது. இப்போ ஆல்ரெடி அவர் மேலே ஏறி எல்லாரும் சவாரி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இந்த பிரச்சனைலாம் ஒதுக்கி ஒரு வாரமாக வச்சுருவோம். இப்போது இந்தியன் கிரிக்கெட் டீமை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் மிக முக்கியமான விஷயம் நம்ம பார்க்குறது, எவ்வளோ தடவை நம்ம இந்த இன்டர்நேஷ்னல் மேட்சஸை தாண்டி நம்ம அந்த கண்ட்ரீஸில் போய் விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்குதுன்னா அதுவும் ஒரு பிரச்சனை. ஆஸ்திரேலியாலேருந்து, அமெரிக்காலேருந்து, இங்கிலாந்துலேருந்து எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கு IPL விளையாட வருஷம் வந்து போகிறாங்க. அதாவது நேஷனல் டியூட்டியை தாண்டி வராங்க ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட்டுக்காக. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட்டை அந்த நாடுகளில் நம்ம நடத்துகிறோம், ஆனால் நம்ம பிளேயர்ஸ் போய் அங்கே விளையாட முடியாது. இது என்ன ரூலு?
அதாவது என்ன சொன்னாங்க நம்ம பிசிசிஐனா, சென்ட்ரல் கான்ட்ராக்டில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து பிசிசிஐ கான்ட்ராக்டட் பிளேயர்ஸ், இந்தியாவுடைய மெயின் டீம் பிளேயர்ஸ், கிரேட் ஏ, கிரேட் பி, கிரேட் சி. இவங்கெல்லாம் யாருமே போய் வெளிநாடுகளில் விளாட முடியாது டொமஸ்டிக் கிரிக்கெட்டில். இவங்க எல்லாருமே ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் போக முடியுங்க. இப்படிலாம் ரூல்ஸை வச்சுட்டு நீங்கள் ஒரே ஒரு மேட்ச் விளாடிருந்தீங்க கூட இந்தியாவுக்கு நீங்கள் போக முடியாது. நீங்கள் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் போகலாம். இப்படிலாம் பல ரூல்ஸை வச்சுட்டு இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரான்ச்சைசி ஓனர்ஸ் மட்டும் போய் மற்ற நாடுகளில் பிரட்டோரியா கேபிட்டல்ஸு, டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸு இப்படின்னு சவுத் ஆஃப்ரிக்காவில், ஆஸ்திரேலியாவில், இங்கிலாண்டில், துபாயிலன்னு ஒவ்வொரு நாடுகள்லையும் போய் வந்துட்டு நம்மளுடைய ஃப்ரான்ச்சைசி லீகை நடத்துகிறோம். அப்போ அந்த ஃப்ரான்ச்சைசி லீகை நடத்துறதுக்கு முன்னெடுப்பு எடுக்கிற நம்ம பிசிசிஐ முதல்ல பிளேயர்ஸை எப்படிலாம் அடுத்த கண்ட்ரீஸ்க்கு போய் அங்கே விளையாட வச்சு ட்ரெயின் பண்ணி கொண்டு வரலான்றதை கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு இது ஹை டைம். இனிமேலையும் நம்ம அடம் பிடிச்சிட்டு நம்ம பிளேயர்ஸ் அந்த நாட்டுக்கு அனுப்ப மாட்டோம். நீங்கள் உங்கள் எல்லாரோட நாட்டு பிளேயர்ஸையும் எங்கள் ஐபிஎலுக்கு அனுப்பணும், இல்லைனா அவங்க கோச்சுப்போம். ஐபிஎல் அப்படின்றது ஆனால் அவங்க ஊரில் நம்ம ஃப்ரான்ச்சைஸி நடத்தும், பட் நம்ம பிளேயர்ஸ் அனுப்ப மாட்டோம் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய அன்ஃபேரான ஒரு விஷயம். எவ்வளவோ காலத்துக்கு முன்னாடி போட்டது அது இன்னுமே ஃபாலோ பண்ணுறாங்க பிசிசி. அதை தயவுசு கொஞ்சம் மாற்றினாங்கன்னா நம்ம பிளேயர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கண்டிஷன்ஸில் ஒயிட் பால் கிரிக்கெட்டை விளையாடி நல்லா பழகிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். ஸோ இந்த பிரச்சனைலாம் தீர்த்தா தான் நம்ம இனிமேல் விளாட முடியும். ஸோ நம்பர் 1 ஏற்கனவே பார்த்த மாதிரி வந்துட்டு நிறைய சீரீஸ் முதல்ல அங்கே விளாட ஆரம்பிக்கணும். இன்னொன்று டெடிக்கேட்டடாக ஒரு டீமை போட்டு அந்த டீமை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுதான் டீம்னா இதுதான் T20. அடுத்த 15 வருஷத்துல நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அடுத்த 10 வருஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு டீமை க்ரோ பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஒரு டேலண்ட்டை நம்புறீங்க. இந்த நாட்டில் லட்சக்கணக்கான பேர் விளாடுற இந்த கிரிக்கெட்டை வெறும் ஒரு 15 பேருக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ அதுலேருந்து அவ்வளோ ஸ்கவுட்டிங் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அப்போ அந்த 15 பேரை நீங்கள் நம்பி அவங்கள விளாட வைக்கணும். 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே அவங்க க்ரூம் ஆகி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போக ஆரம்பிப்பாங்க. அப்படி நம்பப்பட்டு விளாட வச்சவங்க தான் இன்னைக்கு ஸ்டால் வாட்ஸ் அந்த கேமில் இருக்கிறாங்க. அது ஜடேஜாவாக இருக்கட்டும், விராட் கோலியாக இருக்கட்டும், ரோஹித் சர்மாவாக இருக்கட்டும். ஸ்டார்டிங் கரியரில் முக்கியமாக ரோஹித் சர்மாக்கெலாம் இருந்த ஒரு ஃபெயிலியர்லாம் அதை பொருட்படுத்தாமல் அவங்களுக்கு அன்றைக்கி வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டனால தான் இன்றைக்கி இவங்க ஒரு பெரிய ஸ்டால் வாட்டாக இந்த கேம் விளையாட்டுருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு பிசிசி அவங்களுடைய இந்த செலெக்ஷன் பாலிசியில் கொஞ்சமாவது ஒரு ப்ராப்பர் அஜெண்டாவை கொண்டு வந்துட்டு இது இப்படி தான் இருக்க போகுது நம்ம செலெக்ஷன். ஒருத்தரை நம்பி கொண்டு வந்து அவர் இத்தனை வருஷம் கொண்டு வருவோம், இல்லை அவர் வந்துட்டு MRF உடைய பிராண்டுக்கு அம்பாசிடராக இருந்தாலோ, இல்லை அவர் வந்துட்டு இந்த ஒரு ஃபேன் கம்பெனிக்கு வந்துட்டு ஒரு பிராண்ட் அம்பாசிடராக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் அவரை வந்துட்டு ஜெயிச்சாலும் தோத்தாலும் விளையாடாட்டியும் அவங்கள டீமில் வச்சுப்போம். மற்றபடி இந்த பிளேஸ்க்கு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் கிடையாது, இவங்களுக்கு ஒரு பெரிய ஃபேன் சப்போர்ட் கிடையாது, அதனால் இவங்களாம் விளையாடலைன்னா ஒரே மேட்ச்சில் இவங்களை காலி பண்ணுருவோம் அப்படின்ற இந்த இதை குறைச்சிட்டு பிராண்ட் என்டார்ஸ்மெண்ட்ஸ்லாம் தூக்கி போட்டுட்டு கிரிக்கெட்டாக பார்க்க ஆரம்பிக்கணும் பிசிசிஐ பண்ணுறது. இந்த கோரிக்கை இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு சூப்பரான நான் வந்து பார்க்குறேன். நிறைய பாடங்கள் ஆயிடுச்சு. அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியான மேட்டர் பேசுவோம். ஓகே பாய். Refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba.